நெக்ஸ்ட் வந்து ரெஜின் ராஜ் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இளைய தளபதி இன் புலி படத்துல அத பத்தி கேட்கிறாரு. அண்ட் அந்த சான்ஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஸ்ரீதேவி மேம் சுதீப் சார் பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்ல சொல்லிட்டு அந்த படத்துக்காகவே சொல்லுங்க. படத்தை பத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. எனக்கு அவங்க நல்ல கேரக்டர் கொடுத்தாரு சிம்புதேவன் சார். உண்மையிலேயே சிம்புதேவன் சார் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா கூப்பிட்டு முதல்ல சொன்னது ஒரு வேற கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் கொஞ்சம் ஏஜ்டா தேவைப்படுது. நீங்க உடம்பெல்லாம் குறைச்சி வேற மாதிரி இருக்கீங்க, அந்த கேரக்டர் செட் பண்ண முடியாது. உங்களுக்கு இன்னொரு கேரக்டர் இருக்கு, அது ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். படம் பார்க்கும் பொழுது என்னை நீங்க வந்து ரோபோ சங்கர் இருக்காரான்னு நீங்க பாப்பீங்க. நான் நடிச்சிருக்கிறது தெரியும், பட் இவர் தான் ரோபோ சங்கரான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஹெவி மேக்கப் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்து அவ்வளவு சூப்பரான மேக்கப் எல்லாம் வந்து ரொம்ப ஹைடெக்கா பண்ணியிருக்காங்க. விஜய் சார் சொல்லணும்னா சூப்பர் தான். ஏன்னா நார்மலா உட்காந்து பேசும்போது சத்தமே வராது. ஆனா பார்த்த உடனே சரி அவ்வளவுதான். மற்றபடி ஸ்கிரீன்ல அப்படி கட் பண்ணி டேக் போனா உண்மையிலே அது புலிதான். அப்பா பின்னி பெடல் இருக்கணும். லைவ் அந்த சாங் டவுன்லோட் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஆனா நீ கட் பண்ணிட்டு அசால்ட்டா அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாரு. டேக் அப்படியே ரிவர்ஸ் பார்க்கலாம், பார்த்துட்டே தான் இருப்பாரு. போனா ஒரே டேக் தான். சூப்பர் விஜய் சார். ஸ்ரீதேவி மேம் அந்த 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 பொசிஷன்ல அந்த காம்பினேஷன்ல அந்த காம்பினேஷன்ல இல்ல. சரி, ஓகே. ராம்